கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த முதலாவது என் தேவனுக்கும் பகுதி தலைவர்களுக்கும் போதகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் அடியேன் பற்றி சில வார்த்தைகளை சொன்ன போதகருக்கும் நன்றி. நாம் தேவனுடைய செய்திக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக ஒரு கணம் எல்லோரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபித்துவிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த நல்ல ஒரு மாலை வேளைக்காக நன்றி. எல்லா குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து தேவ சத்தியத்தை ஆராயும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் வந்து அமர, துதி பாடல் மூலியமாக உம்மை போற்றவும், ஜெபத்திலே நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொள்ளவும், ஒருவரையொருவர் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலே தாங்கவும் கர்த்தர் கொடுத்ததுக்காக, ஸ்லாக்கியத்தை கொடுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வசனங்களை வாசிக்கவிருக்கிறோம். குடும்பங்களாக நாங்கள் ஒன்றாக இணைந்து அமர்ந்திருந்து இந்த ஒரு ஜூம் இணைப்பிலே வெவ்வேறான இடங்களில் இருந்தாலும் இந்த ஜூம் இணைப்பு எங்களை ஒன்றாக இணைத்தது கர்த்தர் இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய குடும்பங்களிலே, வாழ்க்கையில நாங்கள் அபியாசிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் கிருபை செய்தருளி, எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை தந்தருளி, கர்த்தர் எங்களுடைய செவிகளை நாங்கள் விருத்த செய்து செய்யவும், இருதயங்களிலே உம்முடைய வசனங்கள் நாட்டப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பமாக, குடும்பங்களாக ஒன்றாக இணைந்து தேவனுடைய சத்தியங்களை ஆராயும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃபேமிலி, ஒரு குடும்பம் என்ற மாத்திரத்துல ஃபேமிலி என்ன ஸ்பெல்லிங் வருதுங்க? FAMILY. இந்த எஃப் என்ற மாத்திரத்தில் ஃபாதர் அண்ட் மதர், எஃப் அண்ட் எம், ஃபாதர் அண்ட் மதர். மீதி இருக்கிற வார்த்தை லெட்டர்ஸ் என்னன்னா ILY. அது எதை குறிக்கிறதுன்னா ஐ லவ் யூ. குடும்பங்களிலே அன்பு நிலைநாட்டப்பட வேண்டும். குடும்பங்களிலே அன்பு சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி, ஒருவருக்கொருவர் பராமரித்து போஷித்து, ஒருவருடைய தேவைகளை ஒருவர் சந்தித்தும் அவ்வாறாக குடும்பம் நடத்தப்படும் போது தேவன் அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு விசேஷமாக ஒரு 5 தூண்களை பற்றி, குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு 5 தூண்களை பற்றி நாம ஜெபத்தோடு இங்கு நாம படித்து இங்கிருந்து நாம் ஜெபத்தோடு கடந்து செல்வோம். முதலாவது ஒரு தூண் என்னவென்றால் அன்பு, the love. குடும்பத்திலே ஒரு அன்பு இருக்கும்போது, அது தூணாக இருக்கும்போது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பிலே நிலைநாட்டப்படும் போது, அன்பின் அதிகாரம் என்னங்க? வேதாகமத்திலே யாரா சொல்றீங்களா? அன்பின் அதிகாரம் சாப்டர், லவ் சாப்டர் அப்படின்னா எதை சொல்லலாம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அதுல நாம் அந்த அதிகாரத்தை வாசிக்க போறதில்லை. இருந்தாலும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும். அப்படியானால் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய முதலாவது ஒரு தூண், the first pillar, the love. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு குடும்பத்தை நல்லபடியாக கட்டி காத்து, முதலாவது ஒரு குடும்பம் ஆதாம் ஏவாள். அந்த குடும்பங்கள் உருவாக்கப்பட்டு, தேசங்கள் உருவாக்கப்பட்டு, இன்றைக்கு நம்முடைய குடும்பமும் அதுல ஒரு அங்கமாக இருக்கிறது. மற்ற குடும்பங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, மற்ற குடும்பத்துல ஒருவேளை ஐயா ராஜாவா இருப்பாரு, அம்மா ராணியா இருப்பாங்க. ஆனா நமக்கு ராஜா யார் தான்? ஆண்டவர் தான். அவர் தலைவரா இருக்கணும்.
நிறைய வீடுகள்ல போகும்போது இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு போர்டு போட்டிருக்கோங்க. அந்த நாக் பண்றப்போ, கதவை தட்டுறப்போ போட்டிருக்கோம். உள்ள போன பிறகுதான் தெரியும் யாரு அம்மா ராஜ்யம் தலைவரா, தலைவியா, இல்லைன்னா ஐயா தலைவரா அப்படின்னு. ஆனா யார் தலைவரா இருக்கணும்? ஆண்டவர் தான் தலைவரா இருக்கணும். சரி. ஆண்டவருடைய அன்பு, அகாப்பே லவ் நம்மிடத்துல இருக்கும்போது நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக சமாதானமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய திருவசனத்தை நாம வாசிக்கலாம். ஒருவேளை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை யாரும் வாசிக்கிறீங்களா? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இணை செய்திருப்பான், இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அந்த வசனத்தினுடைய ஒரு ஒரு பகுதி நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னவென்னா, அன்பிலே நாம் நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்கள் இசைந்திருந்து காரியங்களை செய்யும் போது தேவன் அந்த குடும்பத்தை வெகுவாக ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு வீடு எனக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு போன உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன அந்த வீட்டுல இருந்து பறக்கம் தட்டு வருதே அப்படின்னு. ஏன்னா சண்டை வந்துச்சுன்னா எது பறக்குமோ தெரியாது. சயின்டிபிக் வீடா மாறிடுது நம்முடைய குடும்பங்கள். அப்படி இல்லாம தேவன் தலைவராக இருக்கும்போது, அன்பு பரிமாறிக்கொள்ளும் போது அந்த வீட்டில ஒரு சுபிக்ஷமான, சந்தோஷமான, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அந்யோன்யம், ஐக்கியம், தேவன் கொடுத்திருக்கிற அன்பு அதுல எப்பொழுதும் காணப்படும். அந்த அன்பிலே நிலைநாட்டப்பட்டவர்களாக நம்முடைய குடும்பம் காணப்படும் போது உண்மையாகவே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் கொடுத்த அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தேவன் நம்மை வெகுவாக ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இது முதலாவது ஒரு தூண். மொத்தம் எத்தனை தூண் பார்க்கிறோம்னு பார்த்தோங்க? 5. முதலாவது தூண் வந்து அன்பு, லவ் அப்படின்னு பார்த்தோம். நான் அதுக்கு அடுத்தது எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கிலத்துல எஃப்ல ஸ்டார்ட் ஆகும். எஃப் என்ற எழுத்துல அது ஆரம்பிக்கும். அடுத்து வருகிற 4 தூண்களும் அதை நாம மையமாக வைத்து இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் கேட்போம். அடுத்தது நம்முடைய குடும்பத்துல இருக்க வேண்டியது ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற ஒரு தன்மை. இருக்கிற குடும்பங்கள்ல பிரச்சனை தலை தூக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தூண்ல கொஞ்சம் அசைவு ஏற்படுது, இந்த தூண்ல கொஞ்சம் கீறல் ஏற்படுது. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, மன்னிச்சிடலாம் பாஸ்டர், ஆனா என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது அப்படிம்பாங்க. மன்னிச்சிருவேன், ஆனா மறக்க முடியாது, அது காயம் ஏற்பட்டுச்சுல்ல, அது அப்படியே இருக்கும். ஒரு சிலர் அவங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீட்டுக்கு மட்டும் போகாத, அந்த வீட்டை விட்டு பேசாத, ஏன்னா அவங்க நமக்கு என்னவாம், ஜென்ம விரோதிகள். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, பரமண்டல ஜெபத்தை சொல்லும் போது கூட, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். முதல்ல மன்னிப்பு என்ற ஒரு காரியம் தூண் எங்க தொடங்கணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்துல இருக்கணும். அப்பதான் சபையில வரும், அப்பதான் சமுதாயத்துல வரும், அப்பதான் நம்ம சொந்த பந்தங்கள்ல வரும், நம்ம வேலை செய்யற இடத்துலயும் வரும். இந்த 2வது தூண் மன்னிப்பு என்ற வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை வார்த்தை பேசினாருங்க சிலுவையில? 7 வார்த்தை பேசினாரு. அதுல முதலாவது ஒரு வார்த்தை என்ன என்ன சொன்னாருங்க? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், தயவு கூர்ந்து இவர்களுக்கு மன்னியும். இப்ப கூட நிறைய பேர் நம்ம ஜூம்ல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நம்ம மைண்ட் வந்து எங்கேயோ இருக்கலாம், எதையோ யோசிச்சுட்டு, ஆமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டுமா, துணி காய் போட்டுமா, எடுத்துமா அப்படின்னு நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா வேதத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது அது நமக்குள்ளாக கிரியை செய்யணும் என்பதை நாம் உணர்ந்து காரியங்களை செய்ய, நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருச்சபை, அலுவலகம், நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் போஷிக்க வேண்டும். வசனத்தின் வாயிலாக தேவன் நமக்கு குடும்பங்களில் என்ன ஒரு பாடங்களை சொல்கிறார் என்ற காரியங்களை நாம துல்லியமாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் நமக்கு இது கொடுத்து கொண்டிருக்கிறார். மன்னித்தல் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற குணங்களிலே பெரிய ஒரு குணம். அதனாலதான் ஒரு கணத்தில் அரித்தால்
அறைந்தால் மறுகணத்தை காட்டு என்று சொல்லி கொடுத்திருக்கார் நம்ம ஆண்டவர். அதுதான் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்னை தெரசா அவங்க டொனேஷன் கலெக்ட் பண்ணும்போது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பணக்காரர்கிட்ட இப்படி கையேந்தி டொனேஷன் கொடுங்க அப்படின்னு உடனே அவர் காரி துப்பிட்டாராம் அந்த கையில. உடனே அந்த அம்மா அதை தொடச்சிக்கிட்டு, நான் வச்சுக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு உடனே அவரு மனம் கரைந்து டொனேஷன் கொடுத்தாராம். கொடுத்த டொனேஷன்லயே அதிகமான ஒரு டொனேஷன் யாருன்னா அவர் தான் கொடுத்தாராம். அந்த ஒரு நபரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களிடத்துல இருந்தது. இதை நான் வைத்துக் கொள்கிறேன், அவர்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னாங்க. அதே அவங்க இடத்துல நாம இருந்திருந்தா நாம் என்ன செஞ்சிருப்போம்? நம்முடைய செயல் எப்படியாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென், ஆமென். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. குடும்பத்துல முதல்ல வரணும் மன்னிப்பு. சில வேளைகள்ல சிலர் வெளியில ரொம்ப கண்ணியமா நடந்துக்குவாங்க, சாரி சொல்றதுல தயங்க மாட்டாங்க, எங்க வெளியே. ஆனா வீட்டுக்குள்ள சாரி சொல்லணும்னா மனசு வராது. முதல்ல எங்க தொடங்கணும் ஆண்டவர் சொல்ற காரியங்கள் அப்படின்னா நம்ம வீட்டுல தான் தொடங்கணும். இந்த 5 பில்லர்ஸ்ல முதலாவது பில்லரை நம்ம பார்த்தோம், அது அன்பு, லவ். இரண்டாவது பில்லர் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இந்த மன்னிக்கிற ஒரு தன்மை எந்த கிறிஸ்துவனிடத்துல வருகிறதோ அந்த கிறிஸ்தவன் உண்மையான ஒரு கிறிஸ்தவன். அப்பொழுது சபையில ஒரு சண்டைகளும் இருக்காது, நம்முடைய குடும்பத்துல ஒரு சச்சரவுகள் இருக்காது. இன்னைக்கு நாம கோர்ட்ல போய் பார்த்தோம்னா 70% எல்லா அட்வொகேட்ஸும் வக்கீல்மார்கள் ரொம்ப பிஸியா இருக்காங்க கேஸ்ல. எதுல அப்படின்னா டைவர்ஸ் கேஸ்ல. ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற ஒரு பக்குவத்திற்கு இன்னும் வரவில்லை. கிறிஸ்தவர்களும் அதற்கு ஏதோ நல்லவங்க அப்படின்னு கிடையாதுங்க. அவங்க மத்தியிலும் நிறைய கேசஸ் இருக்கு. அப்படியானால் நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மை எப்பொழுது வருகிறதோ அந்த குடும்பங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த 2வது தூணை, பில்லரை தேவன் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மத்தேயு 6:12 இவ்வாறாக சொல்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை, கணவன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும். சில காரியங்களை, நடந்து முடிந்த காரியங்களை மீண்டும் 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 நாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அதுல மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு இடமில்லாமல் போகிறது. இன்னும் மறக்கல. காயமான ஒரு காரியங்களை குறித்து அவர்கள் பேசி 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 இடைவெளியை, விரிசலை அதிகமாகிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. குடும்பத்தினுடைய சமாதானம் குலைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், ஆண்டவருடைய அன்பு நிலைநாட்டப்பட வேண்டும். கர்த்தர் எப்படி நடந்தாரோ அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும் போது ஒரு அன்பின் கட்டிலே கிறிஸ்தவ குடும்பங்கள் கட்டப்படும் போது, அதுவும் மீதமான திருச்சபையினுடைய அங்கத்திலா இருக்கிற நாம் கர்த்தருக்குள்ளாக கட்டப்பட்டு மன்னிப்பை நாம் காண்பித்து மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பிலே இன்னும் அதிகமாக சிறந்தவர்களாக காணப்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வரிகளை சற்று கவனியுங்கள். நாம சாரி சொல்லும்போது, ஐ நோ ஐ broke your beautiful heart and I want you to understand that hurting you has also shared my heart apart. உன் அழகான இருதயத்தை நான் உடைத்து விட்டேன். கணவனோ மனைவியோ இப்படி சொல்றாங்கன்னு வைங்க, உன் அழகான இருதயத்தை நான் உடைத்து விட்டேன் என்பதை நான் அறிவேன். அடுத்தது கவனிங்க, உன்னை காயப்படுத்தியது என் இதயத்தையும் சிதறடித்து விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னை மன்னித்து விடு என்று ஒருத்தர் அப்படி கேட்டாராம். அது உண்மையாகவே
நாம ஒருத்தரை நம்ம காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, என்னையும் அது காயப்படுத்தி விட்டது, எந்த அளவுக்கு நீ காயப்பட்டிருப்பாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று மனம் திறந்து அவர்களோடு ஒரு ஒரு சாரி சொல்லும்போது, ஒரு மன்னிப்பை சொல்லும்போது, ஒரு சிலருடைய வாயிலிருந்து சாரி என்ற வார்த்தையே வராதுங்க. நான் ஏன் சாரி சொல்லணும்? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் யார் தெரியுமா? யாரா இருக்கட்டுங்க, ஏசப்பா விடவா நம்ம பெருசு? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னித்தார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டிய கடனாளிகளாக நாம் காணப்படுகிறோம். அவர் மன்னித்தது போல நாம மன்னித்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த பூமியில நாம் வாழ முடியும். மன்னிக்காத பாவங்கள், மற்றவரை மன்னிக்காத பாவங்களும் உண்டு. அதே சமயம் நாமும் மற்றவர்களால் மன்னிக்கப்படாத ஒரு பாவங்களும் நமக்குள்ள நாம் வைத்திருக்கலாம். ஆகினால் இந்த ஃபர்கிவ்னஸ் என்ற இந்த ஒரு பில்லர், இந்த ஒரு தூண் நம்முடைய குடும்பத்திலே ஆட்டம் காணக்கூடாது. அதுல விரிசல் வரக்கூடாது. தூணாக நிற்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க கொள்ளும் போது அது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல நாம தெள்ள தெளிவாக வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரையொருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கண்டிப்பா இருக்கும். அந்த உண்டானால் அப்படி தென்படுகிற ஒரு குறைபாடுகளை கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று அழகாக பக்தன் பரிசுத்த ஆவியானவனாலே ஏவப்பட்டு இந்த வார்த்தைகளை பேசுவதை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த 2வது தூணை நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்பொழுதும் பாதுகாக்க நாம் தவறாமல் நாம இருக்க வேண்டும். 1வது தூண் என்னங்க? அன்பு, லவ். 2வது தூணு ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. 3வது தூணு அடுத்த எஃப், அடுத்த 4மே எஃப் என்று பார்த்தோம். ஃபெய்த் அண்ட் பிரேயர். நான் இந்த பிரேயரும் கூட சேர்த்துக்கிறேன். ஃபெய்த் அண்ட் பிரேயர். நம்முடைய விசுவாசத்தின் பாதையில நம்முடைய குடும்பங்கள் ஒரு ஜெபம் இல்லாத ஒரு குடும்பம் என்னவா? கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்படுகிறது. நிறைய பிஸியா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. நிறைய வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்கும். எழுந்திருச்ச உடனே ஓடணும் ஓடணும் ஓடணும், ஏதோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். நமக்கு குடும்ப ஜெபத்திற்கும் விசுவாசத்துல பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா ரொம்ப பிஸி. நாம பைபிள் வாசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யோபு நம்ம பணக்காரரு. அந்த யோபு தினமும் தன்னுடைய பிள்ளைகளை பலிபீட தண்டைக்கு கூட்டி சேர்ப்பாராம். தினமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று ஆண்டவரிடத்திலே அவர்களை ஒன்று சேர்த்து சில வார்த்தைகளை பேசுவாராம். நாம பலிபீடம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்படின்னா குடும்ப ஜெபம். விசுவாசத்திலே வாழையடி வாழையாக நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் எப்பொழுது அவர்களோடு நாம் பேசுவோம் என்றால் குடும்ப ஜெபம். அந்த விசுவாசம் ஒருவருக்கு அவனுடைய பாட்டிக்குள்ளும் இருந்தது, அவனுடைய தாய்க்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். யாருங்க? தீமோத்தேயு. இல்லையா? தீமோத்தேயு. அவங்க பாட்டிக்குள்ளும் இருந்தது, அதுக்கு பிறகு அவளுடைய தாயாருக்குள்ளும் வந்தது. வாழையடி வாழையாக இந்த ஒரு காரியங்கள் நடக்கிற ஒரு சூழ்நிலையை நாம பார்த்தோம். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்றால் குடும்ப ஜெபம், விசுவாசத்தை நாம அவர்களுக்கு கற்பிக்கும்படியாக அவங்க எவ்வளவுதான் பெரியவங்களா போனாலும் சரி, எவ்வளவுதான் காலேஜ்ல இருந்தாலும் சரி, என்னதான் நன்றாக படித்து கொண்டிருந்தாலும் சரி, பெரிய இங்கிலீஷ் மீடியத்துல கான்வென்ட்ல படிச்சாலும் சரி, அவங்கள உட்கார வச்சு, டேய் நீ பாட புத்தகத்தை நீ முதலாவது படிக்கிறியோ இல்லையோ, முதல்ல எதை படி? குடும்பத்துல நாம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. நீ பாட புத்தகத்தை படிக்கிறியோ இல்லையோ, முதல்ல எதை படி? பைபிளை படி.
பைபிள் முதல்ல படி, அதுக்கு பிறகு உன்னுடைய புத்தகத்தை தொடு என்று நாம் சொல்லிக் கொடுக்கும் போது அவளுடைய விசுவாசத்துல இன்னும் ஆணித்தரமாக பலப்படுவார்கள் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். நம் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டுமா? எப்பொழுது பாடுவோம்? குடும்பமாக எப்பொழுது பாடுவோம்? குடும்ப ஜெபத்துல பாடுவோம். பக்தியுடன் பாட வேண்டும். நாம ஞானத்தோடும் பரிபூர்ணமான வாசமா இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து, பாட்டு பாடும் போதே அந்த வார்த்தைகளை கவனிக்கத்தக்கதாக நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மியூசிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற நம்முடைய இளைய தலைமுறை பாட்டினுடைய அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சற்று பலதாக மாறிக்கொண்டிருக்கிறது. பியானோ போடுறான், கிட்டார் போடுறான், நிறைய மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கவனத்தை செலுத்துற அந்த சூழ்நிலையில பாட்டினுடைய ஒரு தன்மை, அந்த அர்த்தம் என்ன, அந்த பாவம் என்ன என்பதை முதல்ல அதுதான் ராகத்தை விட அந்த ஒரு பாட்டினுடைய அர்த்தம் தான் மெயின். அப்படியானால் ஒரு போதித்து புத்தி சொல்லி நாம பாட்டு பாடினாலும் சரி, குடும்ப ஜபத்துல வசனத்தை வாசிச்சாலும் சரி, நாம போதித்து புத்தி சொல்லி அந்த பக்தியுடன் காரியங்கள் நடக்க வேண்டும். அந்த பயபக்தி நம்ம இடத்துல, நம்முடைய குடும்பத்துல வரும்போது இந்த பில்லர் ஃபெய்த் அண்ட் பிரேயர் என்ற இந்த ஒரு தூண் அசையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் நாம பிரேயருக்கு கேப் விட்டோம்னா காலப்போக்கில் அது கொஞ்சம் இடைவெளி விரிசல் பெரிதாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இடைவெளி கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ஒரு ஃபேமிலி பிரேயரை நாம பேணி காக்கும்படியாக, எவன் ஒருவன் ஃபேமிலி பிரேயருக்கு டைம் ஆச்சு யார் வாங்க அப்படின்னு எந்த குடும்பத்துல யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அந்த கூட்டி சேர்க்கிற அந்த ஒரு நபர் தான் அன்னைக்கு ஆசாரியன் போல. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நாம சேரும்போது இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு பேசேஜ் எடுத்து அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் நான் சொற்பொழிவு கொடுத்துட்டேன், அடுத்த நாள் நீ என்று சொல்லி பிரித்து கொண்டு ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு அந்த குடும்ப ஜெபம் நடத்தும்படியாக நாம் நடத்தும் போது உண்மையாகவே அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இது அடுத்த தூண் என்பதை பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமா, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை இந்த 5 விதமான ஒரு தூண்களின் மூலியமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த குடும்பம் நிலைத்திருக்கவும் விசுவாசத்திலே வளரவும் கர்த்தர் கிருபை செய்தலே அந்த பிள்ளைகளை பலப்படுத்துவார். 3 தூணை பார்த்துட்டோங்க, இன்னும் 2 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தூண் லவ், 2வது தூண் ஃபர்கிவ், 3வது தூண் ஃபெய்த் அண்ட் பிரேயர். 4வது தூண்குள்ளாக கடந்து செல்வோம், ஃபைனான்ஸ். ஏன் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபேமிலி ஃபைனான்ஸ். நாம நம்முடைய ஒரு பொருளாதார ஒரு காரியங்களை சரிவர நாம செய்யவில்லை என்றால், இந்த தூணு சற்று ஆட்டம் கண்டுபிடித்தது அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு தடுமாற்றம் நேரிடலாம். இன்னைக்கு பிரிவினைகளுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஃபைனான்ஸும் ஒரு காரணம், நம்முடைய பொருளாதாரமும் ஒரு காரணம். எப்படி எனக்கு வருகிறதை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து
ஞானமாக நான் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்ளாவிட்டால், நல்ல ஒரு உக்கிரானக்காரனாக என்னுடைய குடும்பத்துல நான் இல்லாவிட்டால் சபையை நான் எப்படி கவனிப்பேன் என்று இன்னொரு வசனத்துல நாம வாசிக்கிறோம். அப்படியானால் forgive, faith, finance என்ற அந்த எஃப்ல அடுத்தது நாம பார்க்கும்போது இந்த ஃபைனான்ஸ் என்ற காரியத்துல இந்த ஃபேமிலி ஃபைனான்ஸ் திட்டமிட்டு காரியங்களை செய்தருளி நம்முடைய குடும்பத்தை நடத்தும் போது அந்த குடும்பம் சுபிக்ஷமாக சமாதானத்தோடு போதுமென்ற மனதோடு காரியங்களை ஆடம்பரமாக செலவு செய்தருளி அந்த பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க கூடாது. ஆடம்பர வாழ்க்கை எப்பொழுதும் சர்க்கிளான ஒரு பாதையில நிற்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆடம்பரமாக மகனுக்கு காஸ்ட்லியா ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு மற்றவங்க பார்த்து அவன் ஃப்ரெண்டை பார்த்து இவனை பொறாமப்படுற அளவுக்கு இவனுக்கு ஒரு பெரிய பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய சர்க்கிளான பாதையில சென்ற குடும்பங்களும் ஏராளம் உண்டு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுத்து அந்த காணிக்கை போடுகிற விஷயத்திலும் சரி, இந்த தூணை, இந்த ஒரு பில்லரை நாம் சரியாக கையாள வேண்டும். அதே நீதிமொழிகள்ல 3வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் திட்டமிட்டு காரியங்கள் செய்யாதபடிக்கு கடனை உடனே வாங்கி நாம நிறைய ஆடம்பரமான செலவுகளை நாம் செய்கிறோம். கடனை எப்படி வாங்கணுமா? உடனே வாங்கணுமா? கடனை உடனே வாங்கணுமா? இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். நீதிமொழிகள் 22:7: ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீங்க என்ன கேட்கலாம், பாஸ்டர் நீங்க கடனே வாங்குறது இல்லையா? ஒரு காலத்துல வாங்கிட்டு இருந்தாங்க, கசப்பு அனுபவிச்சதுனால இப்ப இல்லை, ஆண்டவருடைய தயவுனால இல்லை. அதனால என்ன நமக்கு இருக்கிறதோ அதை திட்டமிட்டு காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எங்கேயாவது நீங்க போயிட்டு இஎம்ஐல பெருசா வாங்கிட்டீங்க வைங்க, ஒரு நாள் காட்டல, ஒரு மாசம் காட்டலன்னா இஎம்ஐ கார என்ன செய்வான்? தொல்லை பண்ணுவான். கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக மாறுகிறோம். இந்த இஎம்ஐ அப்படின்னா என்னங்க? யாரும் சொல்றீங்களா? இஎம்ஐ அப்படின்னா இங்கே போட்டிருக்கு ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா நான் தமிழ்ல ஒரு அர்த்தத்தை சொல்றேன் பாருங்களேன். இ ஃபார் எழுந்திரிக்க, எம் ஃபார் முடியாத, ஐ ஃபார் இடம். எழுந்திரிக்க முடியாத இடம் தான் இஎம்ஐ. ஒன்ஸ் நாம பழகிட்டோன்னு வைங்க, அதுல இருந்து விடுபடுறது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இந்த பில்லர், இந்த ஒரு தூணை, இந்த ஃபைனான்ஸ், இந்த ஃபேமிலி ஃபைனான்ஸ் என்ற இந்த ஒரு தூணை நாம் நன்றாக பேணி காக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நாம பயபக்தியோடு காரியங்களை செய்யும்படியாக, செலவு செய்யும்படியாக, திட்டமிட்டு காரியங்களை செய்ய தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் மறக்க கூடாது. அடுத்ததாக நாம பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம், ஃபியூச்சர் பிளான்ஸ். நாம திட்டமிட்டு நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாடுக்கு நாம் எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுது அந்த ஒரு குடும்பம் சுபிக்ஷமாக, சந்தோஷமாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நிம்மதியாக, சாந்தமாக, ஒரு பயபக்தி நிறைந்த, விசுவாசம் நிறைந்த ஒரு குடும்பமாக, ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலும் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மையில அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிற குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எரேமியா 29ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்கள். எரேமியா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாம நிறைய திட்டங்களை போடலாம். நாம குடும்பத்தை இவ்வாறாக நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை போடலாம். நம்ம எல்லாருடைய திட்டமும், நம்ம எல்லாருடைய நோக்கமும், நம்ம எல்லாருடைய பர்பஸ், ஒரு எதிர்காலத்தினுடைய ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும். இம்மைக்குரிய காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். ஏன்னா ஆண்டவருடைய திருவசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் திட்டமிடுகிற ஃபியூச்சர் பிளான்ஸ், உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்குள்ளாக எப்படி வளர வேண்டும், எப்படி அந்த ஒரு பரமகானானுக்கு சுதந்திரவாளிகளாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸை வந்து நாம போடணும். ஏன்னா இந்த ஒரு வசனத்தினுடைய அந்த ஆங்கில எழுத்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ டெக்ளேர்ஸ் த லார்ட். டெக்ளேர் பண்றார், நம்ம ஆண்டவர் வந்து டெக்ளேர் பண்றார். பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் ஏ ஃபியூச்சர். நம்முடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், நம்முடைய எதிர்காலத்தினுடைய ஒரு திட்டங்கள், நோக்கங்கள் அனைத்தும் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக அவர் மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆகினால் நம்முடைய ஒரு குடும்பம் சரிவர நடத்தப்பட வேண்டிய ஒரு விதம், இந்த 5 தூண்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாததாக இருக்கும்போது, முதலாவது ஒரு எல், அதுக்கு அடுத்தது வருகிற இந்த 4 எஃப், அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுற ஒரு விஷயம் தெரியும்? இந்த தூக்கணாங்குருவி கூடு என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப அழகா கட்டும். நிறைய கூடுகள்ல இருக்கிறது, ஆனா ரொம்ப நிறைய பேரால விரும்புகிற ஒரு கூடு இந்த ஒரு தூக்கணாங்குருவி கட்டுகிற ஒரு கூடு. அது முதலாவது ஒரு புல்லை வைத்து இறுக்கமாக ஒரு முடிச்சு போடுமா ஆரம்பத்துல. அதுதான் அதனுடைய ஃபியூச்சர் பிளான். இதுலதான் அதனுடைய கூடே தொங்கும். அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கட்டு, அந்த முடிச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுமா. அதோடைய வீடை கட்டுகிற ஒரு தன்மை மிக அழகானது. எல்லாவற்றையும் காட்டிலும் அழகானதுதான். ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் முதலாவது போடுகிற ஒரு திட்டம், தன்னுடைய குடும்பத்தை, வீட்டை கட்டும்படியாக இந்த ஒரு குருவி முதலாவது போடுகிற அந்த ஒரு முடிச்சு, ஒரு இறுக்கமாக அது தீட்டுகிற ஒரு திட்டம்தான் அதனுடைய வாழ்க்கைக்கே ஒரு ஆணித்தரமாக, அச்சாரமாக, தன் முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆதாரமாக அது திட்டமிட்டு காரியங்களை செய்கிறது என்று சொல்லி ஒரு இதுல வாசிட்டு இருந்தேன். அப்படின்னா இது வந்து வேற ஏதாவது கூட்டுல போயிட்டு அப்படி இருக்காது, அதுவே கட்டும். இந்த தூக்கணாங்குருவி கூடு அதோடைய கூட்டை அதுதான் கட்டும். அது சிறப்பு தன்மை. அதுவும் அது போடுற அந்த ஒரு முதல் அந்த நார் வைத்தோ இல்லைன்னா புல்லை வைத்தோ எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை வைத்துதான் முதல் முடிச்சே ரொம்ப டைட்டா போடுமா. நம்முடைய குடும்பத்திற்காக நாம் போடுகிற திட்டம் அந்த அளவுக்கு மிகவும் ஒரு ஆழமானதாக, ஒரு பலமானதாக காணப்படும் போது, உண்மையாகவே தடுமாற்றம் இல்லாமல் விழுந்து போகாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தை திட்டமிட்டு காரியங்களை செய்யும் போது தேவன் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். அதோடு நான் இந்த ஒரு உதாரணத்தோடு ஒரு வசனத்தையும் ஒப்பிடுகிறேன். ஏற்கனவே பார்த்த வசனம் தான். என்ன சொல்லுதுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படியானால் முதலாவது
முதலாவது போடுகிற ஒரு திட்டம், முதலாவது தேடுகிற ஒரு காரியம், ஒரு குடும்பமாக நாம் எதை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் போதும், அவருடைய நீதியை தேடும் போதும், அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு பலமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இன்டிமசி ஆண்டவருக்கும் நமக்கும், அது நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தேவனை மையமாக வைத்து நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் தேவன் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய திட்டங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். முதன்மையான இடத்துல வைப்பார். எத்தனையோ பேருடைய குடும்பங்களை நாம் பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து எல்லார் மத்தியிலும் என்னன்னா, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்கிற நவீன காலத்து பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ குவிஞ்சு கிடக்கிற வீடு தான் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு தவறான ஒரு கருத்து. டிவி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு தவறா சொல்றாங்க. அப்படி இல்லைங்க. நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு மனத்தெளிவு, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டு, ஒரு ஒரு சமாதானம், ஒரு நெருக்கம், ஒரு சபைக்கு ஒரு குடும்பமாக எல்லோரும் வேதாமத்தை எடுத்துக்கொண்டு கைகோர்த்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக ஆலயத்திற்கு போகிற அழகு இருக்கே, அதுதாங்க மெயின். இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், இந்த உலகத்திலே நாம் சேமிக்க இருக்கிற காரியங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எடுத்து போவது இல்லை. தேவன் வரும்போது, ஆண்டவர் 2ஆம் முறை வரும்போது நாம் என்னெல்லாம் சேமிச்சு வச்சோமோ, பேங்க்ல சேமிச்சு வச்சாலும் சரி, பிளாட்ஸ் நிறைய வாங்கினாலும் சரி, ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப பெருமையா சொல்றாரு, சார் இந்த குரூப் பிரவேசத்துக்கு வாங்க சார், நான் குரூப் பிரவேசம் பண்ற 12வது குரூப் பிரவேசம் சார், அந்த அளவுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னதான் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. நாம சம்பாதிக்கிற காரியங்களை நாம வக்கீலுக்கு கொடுக்கக்கூடாதுங்க, டாக்டருக்கு கொடுக்கக்கூடாதுங்க, மற்ற இடத்துக்கு கொடுக்கக்கூடாது. நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ உழைக்கிற உழைப்பு, நீ தான் சாப்பிடணும். மற்றவர்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? தேவன் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, சகல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அந்த 5 தூண்களை நாம பார்த்தோம். அந்த 5 தூண்கள்ல முதலாவது ஒரு தூணு அன்பு. நம்ம வீட்டுல அன்பு இருக்கா? அந்த அன்பு இருந்தால் தேவன் நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த லவ். இந்த 2வது ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற தன்மை இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். 3வது ஃபெய்த் அண்ட் பிரேயர், விசுவாசத்துல நாம பிள்ளைகளை வளர்க்கணும், குடும்பமாக வளர வேண்டும். யாரும் விசுவாசத்தை விட்டு நழுவி போய்விடக் கூடாது. அடுத்த தூண் ஃபைனான்ஸ், ஃபேமிலி ஃபைனான்ஸ். அந்த ஒரு பொருளாதார காரியங்களை கூட ரொம்ப நேர்த்தியா தசம்பாகம் கொடுப்பதிலும் சரி, காணிக்கை கொடுப்பதிலும் சரி, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு குடும்பம் இந்த 4வது தூணையும் சரிவர பாதுகாக்கப்பட வேண்டும். 5வது தூண் ஃபியூச்சர் பிளான்ஸ். நாம் கர்த்தருக்குள்ளாக இருந்து முதலாவது தேட வேண்டிய ஒரு காரியத்தை நாம் தேடும்போது, தேவன் வரும்போது இதோ இவருக்காகவே காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே கலிகூறுவோம் என்று சொல்லும் கூட்டத்தில் நாமளும் ஒருவராக இருந்து குடும்பமாக அவரை வரவேற்கிற ஒரு தன்மையில நாம் கடந்து செல்லும் போது தேவன் நம்மை இன்னும் அதிகமாக வெகுவாக நம்மை ஆசிரித்து பலப்படுத்துவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு கணம் எல்லோரும் தலை தாழ்த்தி நாம் ஜெபித்து விட்டு கடந்து செல்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த நல்ல ஒரு மாலை வேளைக்காக நன்றி. எல்லா குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து தேவ சத்தியத்தை ஆராயும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் அமர துதி பாடல் மூலியமாக உம்மை போற்றவும், ஜெபத்திலே நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொள்ளவும், ஒருவரையொருவர் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலே தாங்கவும் கர்த்தர் கொடுத்ததுக்காக, ஸ்லாக்கியத்தை கொடுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நீ சொன்ன அந்த ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கூட்டித்தாங்க. இம்மைக்குரிய காரியம் எது தேவையோ அதை கொடுங்க ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்கு தேவையான ஒரு ஆயத்தத்தை கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களும் ரட்சிப்பின் பாதையில கொடியின் கீழாக நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் முழு குடும்பமாக தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று பரம ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ
உமக்கென்று உழைக்க பிழைக்க சாட்சிகளாக ஜீவிக்க நீரை கிருபை செய்வீராக. இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் செக்ஷனையும் ஆசிர்வதிங்க. இந்த செக்ஷன்ல பணிபுரிகிற தலைவர்கள் மற்றும் ஒவ்வொரு போதகர்கள், ஒவ்வொரு திருச்சபைகள் எல்லாரையும் நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்திக்கும்படியா எல்லாம் உள்ள இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் கூடியிருக்கிற நம் அனைவரோடும் தடைபற்றலோடும் கூடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் என்றும் என்றும் சதா காலத்தை நடத்தி காத்துக் கொள்வதாக. ஆமேன். Praise the Lord.